2019ல சரோஜா தேவி அம்மாவை கடைசியா ஆன் ஸ்க்ரீன்ல பார்த்தோம். அதுக்கப்புறமா 14 ஜூலை 2025ல சரோஜா தேவி அம்மா அவங்களுடைய மறைவு செய்தி சோஷியல் மீடியாவா இருக்கட்டும், சினிமா ரசிகர்கள் அண்ட் பிரஸ் எல்லாருக்குமே வந்து இது ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸாவே இருந்துச்சு. 2019ல இருந்து 14 ஜூலை 2025 வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எங்க இருந்தாங்க, அவங்கள பத்தியான அப்டேட்ஸ் எதுவுமே வரலையே. அண்ட் இந்த வீடியோ இஸ் a tribute for the Indian icon சரோஜா தேவி அம்மா. சரோஜா தேவி அம்மா, an era of legacy which came to an end. இவங்க அபிநய சரஸ்வதியாகவும் கன்னடத்து பைங்கிலியாகவும் இந்தியன் சினிமாவை ரூல் பண்ணியிருந்தாங்க. பெங்களூரில் 1938ல் பைரப்பா ருத்ரமாவுக்கு 4வது குழந்தையா ராதாதேவி பிறக்கிறாங்க. 17 வயசுல சினிமா இண்டஸ்ட்ரியில சரோஜா தேவியா மக்களுக்கு அறிமுகமாகறாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்க. பாட்டு பாடுறதா இருக்கட்டும், டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கனால கிளாசிக்கல் டான்ஸ் கத்துக்கிறாங்க. ஒரு டைம்ல இவங்க கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுறத பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஓனப்பா பாகவதர் அப்படின்ற ஒருத்தர் இவங்களுக்கு கன்னடா இண்டஸ்ட்ரியில முதல் வாய்ப்பை தராங்க. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.